புதுக்கோட்டை அருகே இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதில் 5 பேருக்கு அரிவாள் வெட்டும், வீடுகளுக்கு தீ வைப்பு சம்பவம் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, என்ன நடந்தது? முதற்கட்ட விவரம். விக்னேஷ், புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்ட திருவிழா இன்று நடைபெற்று முடிந்தது. அந்த தேரோட்ட திருவிழா முடிந்து ஒரு தரப்பை சேர்ந்த இளைஞர்கள் அந்த ஆட்சியை வந்து கொண்டிருந்த போது மற்றொரு தரப்பை சேர்ந்தவர்கள் அந்த இளைஞர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. அதன் பின்பு இதனை தட்டி கேட்க சென்ற அந்த தரப்பு இளைஞர்கள் 5க்கும் மேற்பட்டோரை மற்றொரு தரப்பு இளைஞர்கள் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த ஒரு தரப்பை சேர்ந்த ஒரு 7 பேருக்கு மேல் தற்போது வடகாடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. இதனை கடந்து மற்றொரு எதிர்த்தரப்பை சேர்ந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. ஒரு வீடு 2 இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிவதாக தெரிய வந்திருக்கு. இது குறித்து இப்போ போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. புதுக்கோட்டை எஸ்பி அபிஷேக் குப்தா சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. தொடர்ந்து வடகாடு சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மோதலில் இந்த இரு தரப்பிடையே ஏற்பட்ட மோதலின் போது ஒரு அரசு பேருந்து கண்ணாடியும் பேருந்தும் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. ஒரு பதற்றமான சூழல் வடகாட்டில் நிலவுவதால போலீசார் முழுமையான கட்டுப்பாட்டில் வடகாட்டை கொண்டு வந்திருக்காங்க. விக்னேஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி முத்துப்பழம்பதி.